தம்பி முகத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. ஒரே மோண்டேஜஸாக போயிட்டுருக்கோம். பை த வே இன்றைக்கி நாம் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் எஃப்டிஎஃப்எஸ். என்னோடய லைஃப் டைம் நான் வந்து எஃப்டிஎஃப்எஸ்லாம் போனதே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் போனால் என்னோடய அண்ணன் படத்துக்கு மட்டும்தான் போவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இது வந்து என்னோடய ஒரு பக்கெட் லிஸ்ட். ஏன்னா எனக்கு எஃப்டிஎஃப்எஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அந்த தடவை வந்து எங்கள் அண்ணா என்னை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் த சேம் டைம் வந்து லாஸ்ட் டைமில் இதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. ஸோ ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் கலந்த ஒரு எமோஷனல் மொமெண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னும் தெரியல. ஒரு மாதிரி ஹெவியராகவும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஓ மை காட், நான் இதை வந்து எப்படி டைஜஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. இது வந்து லாஸ்ட் படமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து தளபதி ஃபேன்ஸ் சார்பாக நாங்கள் எல்லோரும் நினைக்கிறது. பட் ஓகே, பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி தான் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து எஃப்டிஎஃப்எஸ் கிளிப்பிங்ஸும் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு ரெக்கார்டாக வச்சு அப்லோட் பண்ணுறேன். இன் ஃப்யூச்சரில் ஃபஸ்ட்டு எஃப்டிஎஃப்எஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி அந்த ஃபீல் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் இயர்ஸுக்கு அப்புறம் திருப்பி இந்த வீடியோ பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி சரி. ஓகே, ஸோ டுடே வாஸ் மை ஹேர் வாஷ் டே. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் சும்மா லைட்டாக காமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே, ஷாம்பூவில் இருந்தே போகிறேன். ஷாம்புக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த லாரியல் ஓட ஷாம்பு தான். இது வந்து எனக்கு ஃப்ரிஸும் கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு மாதிரி ஷைனும் கொடுக்குது. ஸோ அதனால் என்னோடய ஹேருக்கும் செட் ஆகுது. அதனால நான் வந்து ஷாம்புக்கு வந்து இந்த லாரியலோடது யூஸ் பண்ணுறேன். பேசிக்கலி லாரியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய வந்து சூட் ஆகுது. அதுக்கப்புறம் கண்டிஷ்னருக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, மாஸ் ஹெர்பல்ஸோடது அப்படின்ட்டு. அதுதான் இப்போ வரைக்கும் நான் திருப்பி ரீஸ்டாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வேறு எந்த கண்டிஷ்னருமே யூஸ் பண்ணல. மாஸ் ஹெர்பல்ஸோடது மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பிஃபோர் ஹேர் வாஷ்க்கு இந்த பயோலேஜோட ஸ்கேல்ப் சிங்க் டேண்ட்ரஃப் இருந்தால் அது ரிமூவ் பண்ணும் அப்படின்ட்டு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து அவ்வளோவா டேண்ட்ரஃப்லாம் இருக்காது. முன்னாடி இருந்துச்சு ஒரு மாதிரி ஃப்ளேக்கி டேண்ட்ரஃப் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்மெல்லுக்காகவே எனக்கு டேண்ட்ரஃப் இல்லைனா கூட நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க்கு வந்து லாரியலோட ஹேர் மாஸ்க் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவுமே எனக்கு வந்து ப்ரொமோஷனாக தான் வந்துச்சு. பட் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் நம்புங்க, நம்பாட்டி போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அது வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்குது, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் வாட் மை ஹேர் கேர் எசென்ஷியல்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். இவ்வளோ சொன்னேனே, சரி ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு கீழே போனால் எங்கள் அம்மா ஹேர் வாஷ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன்ட் டேஸாக இப்போ தான் எனக்கு கோல்டு வந்து போச்சு. இப்போ தான் வந்து ஓகேவா இருக்கேன். ஓகேவா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, திருப்பியும் அவனை கெஸ்ட்டு மாதிரி கூட்டிகிட்டு இருக்கேன். ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் ஹேர் கேர் பண்ணிக்கோ அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. மீன்வைல் நான் வந்து அதை வந்து வீடியோ அது எப்படியும் வந்து வீடியோவில் இருக்கும், கிளிப்லாம் தூக்க மாட்டேன். சரி, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சாப்பிட்லாம் கைஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நானே பண்ண ஸ்வீட் கார்ன். நானே பண்ணதுன்னா ராவாக இருந்துச்சு, வாட்டரில் கொஞ்சம் சுகர் போட்டு பாயில் பண்ணி எடுத்தது. மற்றபடி பூரி சாம்பார்லாம் அம்மா தான் ரைஸ் பண்ணாங்க. சாப்பார மொத்தம் ஊத்தி இட்லி பண்ண சாக்கிடா உள் கட்டு கட்டுற பாருங்க ஆட்டவா. நான் முன்னாடியே
சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் மை டாப் மோஸ்ட் பக்கெட் லிஸ்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். அண்ட் உள்ளே போன உடனே பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க கைஸ். நாங்கள் போனது வந்து சினிப்ரியா தேட்டர். அண்ட் டிக்கெட் வந்து ஜனநாயகன் பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி டிக்கெட்ஸ் எல்லாம் சேல் பண்ணியிருப்பாங்களே, அந்த டிக்கெட்டை வச்சு தான் நான் இன்றைக்கி உள்ளே போனேன். எப்படின்னா எங்கள் அண்ணா டிவிகே காட்சியில் இருக்காங்க. அந்த ரசிகர் மன்றம் ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த சினிப்ரியா தேட்டர் ஃபுல்லாகவே அவங்க வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் அண்ணா வந்து டிவிகேல இருக்கிறனால எங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. அண்ட் இந்த டிக்கெட்டுமே பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆக இருந்துச்சுல, அன்னைக்குள்ளே டேட் தான் இருக்கும். ஆனால் அவங்க டிக்கெட் டேட்டுமே மாற்றலை, நீங்கள் அப்படியே காமிச்சிட்டு உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டாங்க. சில கிளிப்ஸில் நான் பேசியிருப்பேன், அப்படி இல்லைனா கம்ப்ளீட்டாக மியூட்டில் இருந்திருக்கும். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ. இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி வேணாலும் வீடியோ அப்லோட் பண்ணலாம், பட் யூடியூப்பில் காப்பிரைட்னு ஒன்று இருக்குது. இந்த வீடியோ நான் ஃபுல்லாக ப்ளே ஆக விட்டேன்னா காப்பிரைட் அடிக்கும், அதனால சிலது மியூட்டில் இருந்து. கொஞ்சம் எல்லாரும் உங்க லைஃப் ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ண பாருங்க. லீட் பண்ண போறது ஒரு புது நாங்கள் புக் பண்ண டிக்கெட் வந்து 6 ரோவில் 18, 19, 20. பட் அந்த 6 ரோ ஃபுல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அந்த ரோவில் வந்து நம்பருமே இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப்னா அந்த ரெஸ்பெக்டிவ் அந்த தியேட்டர் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்களா, அவங்களும் யாரும் உள்ளே வரல. நாங்கள் போய் எப்படி வந்து ஜென்ரல் ஆடியன்ஸை நீ எந்திரி இது என்னோட சீட் அப்படின்னு சொல்ல முடியும். அட்லீஸ்ட் நம்பர் இருந்தாச்சும் நம்ம ஏதாச்சும் போய் கேட்கலாம். நம்பருமே இல்லை. பட் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பட் என்ன தான் இருந்தாலுமே அவங்களோட சீட்ஸை வந்து அவங்க ரிசர்வ் பண்ணுறதுக்குன்னே அவங்க வந்து யார்கிட்ட போய் கேட்டாலும் இல்லை நாங்கள் இங்கே உட்காந்துட்டோம் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. இது எப்படி அப்படின்னு எனக்கு தெரியலை. லைக் FDFSனால் இப்படி தான் இருக்குமா? நம்ம டிக்கெட் எடுத்தால் நம்ம எங்கேனாலும் உட்காந்து பார்த்துக்கலாமா, இல்லைனா டேட்டா ஓனர்ஸ் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணுமா? எனக்கு சத்தியமாக தெரில. நானும் 900 rupees கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு தான் உள்ளே வர்றேன். பட் எனக்கு வந்து நான் புக் பண்ண சீட்டே இல்லை. ஆக்சுவலி புக் மை ஷோவில் போய் சினிப்ரியாவை போட்டு பார்த்தா 6ல் 15 13 வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோ போகுது. அப்புறம் எந்த தைரியத்தில் வந்து இவங்க வந்து 6 ரோவில் 18, 19, 20 சீட்ஸ் வந்து சேல் பண்ணாங்க அப்படின்னு வந்து எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. நான் புக் பண்ண தினமும் 6 தான். பட் நான் ரொம்ப முன்னாடி போய் உட்காந்தேன். லைக் டீயில் 20 or 24, ஐ எம் நாட் ஷோர் அபவுட் அதை நம்பர். நான் உங்களுக்கு வந்து கிளிப்பிங்ஸ் கூட நான் ஆட் பண்ணுறேன். சரி ஓகே, படத்துக்கு வந்திருக்கோம். அதுவும் லாஸ்ட் படம் வேறு. நம்ம வந்து நம்ம மூட் ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம். ஓகே உட்காந்து பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டு வந்தேன் கைஸ். சினிமாவில் இருந்து விலகி அரசியலில் முழுவதும் சொல்லிட்டு என்னடா ஒன் லாஸ்ட் ஓகேடா போடே. திஸ் இஸ் லிட்ரலி மீ கைஸ். ஏன்னா நமக்கு சின்ன வயசுலலாம் லைக் ஒரு நினைவு தெரியும்ல, ஒரு ஸ்டேஜ் வரும்ல, ஓகே இது சினிமா, இவங்கெல்லாம் வந்து ஹீரோஸ் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபேவரட் ஹீரோ, ஃபேவரட் ஆக்டர்னால் விஜய் அண்ணா தான். அப்போவும் சரி இப்போவும் சரி, எப்போயுமே எனக்கு வந்து விஜய் அண்ணா தான். அது வந்து மாற போகிறதெல்லாம் இல்லை, மாறவும் மாறாது. பட் இது வந்து என்னோட அண்ணாவோட லாஸ்ட் படம் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறப்போ ரொம்ப 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 ரொம்ப
ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. லிட்ரலி நான் தியேட்டரை விட்டு வெளியே வரேன். என்னால் என்னோடய எமோஷனை கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்கே தெரியாமல் அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே என்னை பார்க்குறாங்க, அதுவும் எனக்கு தெரியுது. பட் என்னால் முடியல, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஃபுல்லாக ஒரு மாதிரி அழுகையாக தான் இருந்துச்சு. வண்டியில் போகும்போது அப்படியே அழுகையாக வந்துட்டு இருந்துச்சு. என்னென்னு தெரியல, இப்போ நான் பேசும்போது எனக்கு எமோஷன் ஆகுது. ஏன்னு எனக்கு தெரியல. அதை நான் கடந்தும் வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு எமோஷ்னலாக இருக்குது. ஓ மை காட், ஐ ஆம் ஸோ எமோஷ்னல் இடியட். எனக்கு தெரில என்ன சொல்கிறது அப்படின்ட்டு எனக்கு தெரில. ஒரு சோகமான விஷயமா இருந்தாலும் சந்தோஷமான விஷயமா இருந்தாலுமே என்னோடய சைல்டுஹுட்லேருந்து நான் பார்த்து வளர்ந்த ஒரு மனுஷனோட கடைசி படம். ஐ காண்ட் எக்ஸ்பிரஸ் த லவ் டுவர்ட்ஸ் விஜய். நான் இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. வாட் எவர் இட் இஸ், ஹீ இஸ் ஃபார் எவர் இன் மை ஹார்ட். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக போயிருச்சு. ஓகே, நம்ம அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நடுவில் இளநீ குடித்தேன் கைஸ். படம் பார்த்துட்டு இளநீ குடித்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தா எங்கள் அம்மா க்யூட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. காலையில் ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு போயிருந்தாங்க. டைனிங் டேபிளில் இருந்தால் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி பெட்டில் வச்சுட்டு போயிருந்தாங்க கைஸ். அதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பை.